ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அயலிக்கு பார்த்தோம்னா அவங்க விஜயகுமார் அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி சிவாவும் கிளம்பி போகிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரூஸ்லியை வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ப்ரூஸ்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னை எதுக்காக வந்து அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் உங்ககிட்ட நான் எல்லாம் சொல்லிலாம் நான் அழைச்சிட்டு போகணும், ஒழுங்கு மரியாதை வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன என் கதையை முடிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி வந்து பயத்தோடு இருக்கவும் அப்போ ஒரு இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே விஜயகுமார் பார்த்தோம்னா அவங்க வந்து சிவாவை வேற ஒரு இடத்துக்கு வந்து போக சொல்லிடவும் அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பயிலையும் மற்ற அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து ப்ரூஸ்லிட் வந்து சொல்றாங்க, அங்க பாரு வர்மாவோட இருக்கிற இடத்த நீ ஒழுங்கா சொல்லலைன்னா அப்புறமா உன் கதையை நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்க ப்ரூஸ்லி மிரட்டவும் ப்ரூஸ்லி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ உண்மையை சொல்லலைன்னா இவங்க என் கதையை முடிச்சிருவாங்க, உண்மையை சொன்னா வர்மா என் கதையை முடிச்சிருவான், இப்போ இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம எஸ்கேப் ஆகணுமே, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கவும் சரி நம்ம பொய்யான ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி வர்மாவை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு ப்ரூஸ்லி வந்து முடிவெடுக்கிறாங்க. நான் வர்மா பற்றின எல்லா உண்மையை நான் சொல்லியிருந்தேன், அவர் எங்கே இருக்காருன்னா அதையும் சொல்லிடுது அப்படிங்கவும் ஒழுங்கு மரியாதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அயலி பார்த்தோம்னா அந்த பொருளை வச்சு அவங்க வந்து ப்ரூஸ்லி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கவும் ப்ரூஸ்லி பார்த்தோம்னா திடீர்னு வந்து அயலி கிட்ட அந்த பொருளை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் எல்லாரும் இங்கேருந்து ஓடி போயிருங்க, அப்படி இல்லைன்னா நான் வந்து அயலியோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்கள் கையில் இருக்கிற அந்த பொருளெல்லாம் அந்த கவருக்குள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரிக்கு செய்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அயலியை இழுத்துக்கிட்டே போகும்போது அப்போ அங்கே ஒரு கார் வந்து திடீர்னு வரவும் காரில் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரூஸ்லியும் அயலியும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க ப்ரூஸ்லி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா வர்மா தான் அந்த கார் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. வர்மாவை பார்த்ததுமே உடனே ப்ரூஸ்லி பார்த்தோம்னா அந்த காரில் ஏறிக்கிட்டு அவங்க அயலியை பிடிச்சி அவங்க தள்ளி விட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ப்ரூஸ்லி வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலை வர்மா நீ கரெக்டான நேரத்துக்கு வந்த, அப்படி மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோங்க ஒன்று அவங்க என் கதையை முடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த லேடி கதையை நான் முடிச்சிருப்பேன், என்ன நடந்திருக்குமோ தெரியல, அப்படி மட்டும் அவங்க கதையை நான் முடிச்சிருந்தா கூட உள்ளவங்களா என்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து என் கதையை முடிச்சிருப்பாங்க, எப்படியோ எதுவுமே நடக்காம நீ வந்து என்னை காப்பாத்திட்ட அப்படிங்கவும் உன்னை பற்றினா உண்மையை சொல்ல சொல்லி எங்கிட்ட எவ்வளவோ டார்ச்சர் பண்ணினாங்க, ஆனால் உன்னை பற்றி நான் வாயே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எப்படியோ அவங்க கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆயாச்சு அப்படிங்கிறாங்க. இதை சொன்னதுமே வர்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் அவங்கள பற்றி நீ வந்து லேஸில் எடை போட்டுறாது அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற, நம்ம தான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சுது, நானும் உன்னை பற்றின எந்த விஷயமும் வந்து அவங்க கிட்ட வாயே திறக்கல அப்படின்னு சொல்லவோ அப்படிலாம் நீ நினைச்சிட்டு இருக்காத, அவங்க உன்னை தப்பிக்க விட்டுருக்காங்க, பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்காது, அவங்க எங்க என்ன தப்பிக்க விட்டாங்க, நாளா தப்பிச்சு வந்து அப்படிங்கும்போது இங்க பாரு இவ்வளவு பேர் இருந்துகிட்டு ஒன்னு இந்த இடத்துக்கு அவங்க அழைச்சிட்டு வந்து ஒன்னு தப்பிக்க விட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதை இருக்கும், அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு வர்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அயலியை தான் காட்டுறாங்க. அப்போ கூட உள்ளவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடைசியில் நம்ம வந்து நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுது, அந்த ப்ரூஸ்லி கிட்ட எப்படியாவது வர்மா இருக்கிற இடத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அங்கே அழைச்சிட்டு வந்தோம், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுத, நம்ம மட்டும் கொஞ்சம் இதாக இருந்துட்டோம், அதனால தான் வந்து உங்கள் கதையை முடிக்கிறதுக்காக அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, அவன் தப்பிச்சும் போயிட்டான், நம்ம நினச்சது கடைசியில் எதுவுமே நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ விஜயகுமாரும் அயலியும் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு உடனே கூட உள்ளவங்களுக்குலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கவும் உடனே வந்து அயலியும் விஜயகுமார் சிரிக்கிறத பார்த்துட்டு அப்போ அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னதான் நடந்துட்டு இருக்குது, நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து விஜயகுமாரும் அயலியும் வந்து நடந்த விஷயத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து போறாங்கன்னா நம்ம வந்து அவங்க எங்க போறாங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு கண்காணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ப்ரூஸ்லியை தப்பிக்க விட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த வர்மா வந்து ப்ரூஸ்லியை காப்பாத்துறதுக்காக வருவான்னு தெரியும், அதனால தான் இது எல்லாமே நம்ம போட்ட திட்டம் தான் அப்படிங்கிறாங்க. நீங்க இன்னும் தெளிவா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும் உடனே வந்து அயலி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ரூஸ்லி கழுத்துல வந்து ஒரு செயினை நம்ம வந்து மாட்டி விட்டுருக்குறோம், அந்த செயினுக்குள்ள ஒரு மைக் இருக்குது, அந்த மைக்கு மூலமாக அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும், இதுக்காக தான் அவனை தப்பிக்க விட்டுருக்குற அப்படிங்கவும் இந்த செயின் எப்படி அவன் கழுத்தில் வந்து அப்படிங்கும்போது அவன் அன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த மாதிரிக்கு நம்ம வந்து உன்னை கலந்துட்டோம், அதில் அவன் தூங்கிட்டான், அப்போ தான் இந்த செயினில் வந்து இந்த மாதிரிக்கு நாங்கள் வந்து மாட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கூட உள்ளவங்களாம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் பொழுது நம்மளுக்கு வேலையே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே அடுத்து பார்த்தோம்னா சிவாவை வர சொல்லவும் சிவாவும் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சில வேலைகள்லாம் வந்து விஜயகுமார் சொல்லியிருக்கவும் அவங்களும் வந்து வர்மாவை பிடிக்கிறதுக்காக சில வேலைகள்லாம் வந்து ரகசியமாக செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க.
அடுத்து பார்த்தோம்னா வந்து சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி சிவாவும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வீட்டுக்கு கிளம்பி இங்கே வரும்போது அப்போ பார்க்கும்போது யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் கரெக்டாக வந்து இந்திராணி வராங்க. இந்திராணி பார்த்ததுமே அயலி வந்து ஐயோ இந்திராணி அண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் நம்மளை இந்த இதில் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம கைங்கலமாக அவங்ககிட்ட மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன அயலி பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது சரி அவங்க போகட்டும், நம்ம அது வரைக்கும் ஒளிஞ்சு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து தண்ணி ஏதோ குடிக்க வந்திருக்காங்க போலுக்கு. அவங்க குடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போகவும் நல்ல வேளை நம்மளை பார்க்கல, கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து வந்திருந்தோம்னா அவங்க நம்மளாம் வந்து கைங்குளமாக பிடிச்சிருப்பாங்க, நம்ம யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் எப்படியோ கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சிவாவும் ரூமுக்கு போயிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனந்தமே பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டுறாங்க. ரித்திகா வந்து அவங்க சரியான ஒரு கெட்டப்பை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு ஒரு கெட்டப்பை போட்டு வந்திருக்கிறா, ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறாளா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு இருக்கவோ அப்போ செல்வநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே போகிற ரித்திகா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கே போகிறேன்னா நான் வந்து ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே செல்வநாயகி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து நம்ம எதுவும் வந்து சொல்லக்கூடாது, சொன்னோம்னா அப்புறமா வந்து நம்ம ரித்திகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது அப்போ இந்திராணி உதய பெருமாள் எல்லாம் வராங்க. அப்போ எல்லாருமே வந்திருக்கவும் உடனே வந்து ரித்திகாட்ட நீ எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கேட்டுட்டு இருக்கவும் உடனே ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீ ஆஃபீஸ்க்கு போறியா, என்ன ஏதாவது வேலைக்கு போறியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் இதுக்காக வேலைக்கு போனோம், நான் இவ்வளோ பெரிய வந்து குடும்பத்தில் வந்து நான் வாக்கப்பட்டிருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக வேலைக்கு போனோம், நம்ம ஆஃபீஸில் தான் நான் வாரேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ செல்வநாயகி உடனே இந்திராணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ரித்திகா அதுக்குள்ளேயே உனக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அத்தை அவசரம் இல்லை, இதெல்லாம் அவசியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலியும் சிவாவும் அங்கே வராங்க. அப்போ அயலி வந்து கேட்குறாங்க இங்கே பாரு ரித்திகா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருக்கிற அப்படிங்கவும் இங்கே பாரு என் விஷயத்தில் நீ தலையிடக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் நீ வந்து கேட்க மாட்டேங்கிற, ஒழுங்கு மரியாதை நீ பேசாமல் ஒதுங்கி போய் நில் அப்படின்னு சொல்லவும் அப்போ இந்திராணி வந்து கபிலனை பார்க்குறாங்க. என்ன கபிலா ரித்திகா அந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க அக்கா நான் அவட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், நான் அவள் கேட்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கவும் ரித்திகா நான் சொல்கிறது கேளு, ஆஃபீஸுக்கெலாம் போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் நான் முடிவு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி தான் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு ரித்திகா நான் உனக்கு எத்தனையோ தடவை உன்ட்ட எச்சரிச்சிட்டேன், நீ ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் உள்ள வேலையில் ஃபஸ்ட்டு பாரு, வீட்டில் உள்ள பொறுப்புகள்லாம் ஃபஸ்ட்டு நீ பாரு, அதுக்கப்புறமே நீ ஆஃபீஸில் உள்ள பொறுப்பெல்லாம் நீ வந்து பார்க்கலாம், வந்து கொஞ்ச நாளையில் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கவும் இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் போயாச்சுது, அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் கிடையாது, நீங்கள் என்னென்னா உங்கள் புருஷன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு இல்லாமல் இங்கே வந்துக்கிட்டு எல்லாத்துட்டையும் வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இது என்னுடைய வீடு, நான் எப்போ அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்தோனோ அப்பவுமே எனக்கு எல்லா பொறுப்புமே எனக்கு வந்துருச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உதய பெருமாள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பயிலி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதையா நான் சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை என் விஷயத்தில் தலையிடாமல் நீ போயிரு அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா உதய பெருமாள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கபிலா அவ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறா, நீ பார்த்துட்டு இருக்கிற இந்திராணியை பற்றி இந்த மாதிரிக்கு அவள் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா எங்கள் அக்கா கிட்ட இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத, உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கும்போது நான் பொறுமையாக இருந்ததெல்லாம் போகிறோம், இப்படி தான் வந்து உங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க அடக்கி வச்சிருக்கிறாங்க, நீங்கள் வேணால் பொறுமையாக இருக்கலாம், நான் எதுக்காக பொறுமையாக இருக்கணும், இது வந்து நம்மளுக்கு சேரக்கூடிய சொத்து, அதனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அதில் உரிமை இருக்குதோ அதே உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதனால எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குது, ஆபீஸ்லயும் உரிமை இருக்கு, நான் போக தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.